டுடே வந்து ஓலெவலுக்கான லாஸ்ட்டாக நடந்த ஃபைனல் பேப்பரை இன்றைக்கு பார்ப்போம். ஆல்ரெடி ஃபஸ்ட் 10 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அது வந்து போன வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்காதாக்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. இனி இன்றைக்கு அடுத்த 11லேருந்து அடுத்த 25 வரைக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ. ரைட். தரப்பட்டுள்ள உறவில் ஏபிடிஇ ஏபிடிஇ இவர் என்ன ஏபிடிஇயா? ரைட். ஓகே. ஏபிடிஇ. அடுத்தது ஏபிஎஃப்சி ஏபிஎஃப்சி. இந்த ரெண்டு பேரும் என்னவா? இணைகரங்கள் ஆகும். ஆகியன இரு இணைகரங்கள் ஆகும். ஒரே அடியில் துவங்கியிருக்கேன். ஏபி என்ற பொதுவான ஒரு அடியை வச்சுக்கொண்டு ரெண்டு இணைகரம் கிரிக்கணும். ஓகே. இ டி சி எஃப் ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் உள்ளன. சரி, அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. முக்கோணி பிஎஃப்சியின் பரப்பளவிற்கு முக்கோணம் பிஎஃப்சி. யார் பிஎஃப்சி? இங்கே பாருங்க, இவர் பிஎஃப்சி. இந்த முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமனான பரப்பளவு உள்ள 3 முக்கோணிகளை பெயரிடுக. அப்போ அந்த பிசிஎஃப் என்ற முக்கோணத்தை விட்டு இன்னும் ஒரு 3 முக்கோணத்தை பெயரிடட்டுமா? அந்த இன்னும் ஒரு 3 முக்கோணம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஏபிஎஃப்சி என்று சொல்கிறது ஒரு இணைகரம். என்ன இணைகரத்தின் மூலவிட்டம் பரப்பளவு என்ன செய்யும்? இருசம கூறிடும். ஸோ ஏபிஎஃப்க்கு சமனான பரப்பளவு உள்ள என்ன ஒரு முக்கோணம் என்று பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் இவர் எழுதலாம். இவர் ஏசிபி. பாருங்க, இணையத்தின் மூலவிட்டம் இருசம கூறிட்டு இருக்கு. ஸோ பிஎஃப்சி இந்த அதே பரப்பளவு தான் யாருக்கு வரப்போகுது? ஏபிசி. ஸோ முதலாவது முக்கோணம் என்ன வரப்போகுது? முக்கோணம் ஏபிசி முக்கோணம். அடுத்த முக்கோணம் இனி பாருங்க, இதே மாதிரி தானே இந்த ஏடிஇ பரப்பளவும் அதே அளவுதான். ஸோ அடுத்த முக்கோணம் ஏ. இது முக்கோணத்தின் சைஸை பார்த்தாலே உங்களால் தெரிஞ்சு கொள்ள இயலும். ஏடிஇ. அடுத்து பாருங்க, ஏபிடிஇ என்று சொல்ற ஒரு இணைகரம். என்ன பாருங்க, அவர் என்ன ஒரு பேரை கொள்றாங்க குறிக்காட்டுறேன். இந்த இவர் இணைகரம் இல்லையே, ஏபிடிஇ இவர் இணைகரம். ஸோ இவர் இணைகரம்ண்டா என்ன நடக்க போகுது? இணைகரத்தின் மூலவிட்டங்கள் பரப்பளவை இருசம கூறிடும். ஸோ இந்த இணைகரத்தின் மூலவிட்டம் ஏடி. இந்த இணைகரம் என்ன செய்யும்? இந்த மூலவிட்டம் இணைகரத்தின் பரப்பளவை இருசம கூறிடும். அப்போ ஆல்ரெடி ஏடிஇ வந்து எழுதிட்டோம். அடுத்த முக்கோணம் என்ன வரப்போகுது? முக்கோணம் ஏபிடி. ஸோ 4 இணைகரம் இருக்குது. மூலவிட்டம் இருசம கூறிட்டுதுண்டா மொத்தம் 4 பரப்பளவு சமனாக இருக்க போகுது. 4 பரப்பளவு இணைகரத்தின் 4 துண்டும் சமனாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பிஎஃப்சியை விட்டு மிச்சம் 3 எழுதியிருக்கிறோம். அதை விட்டு தான் என்ன கேட்குறாங்க? அந்த பரப்பளவுக்கு சமனான 3 முக்கோணி. ஸோ அதை விட்டு 3 முக்கோணம். இது விளங்கியிருக்கா? ரைட், இது விளங்கியிருக்கு. அடுத்தது, ஒரு சமதள நிலத்தில் உள்ள புள்ளி ஏயில் நிற்கும் அனுலா அந்நிலத்தில் ஏ என்ற இந்த இடத்துல ஒரு கேர்ள் நிற்கிறா. என்ன அனுலா என்ற ஒரு ஆள் நிற்கிறா. அந்நிலத்தில் உள்ள நிலக்குத்து கட்டடம் பிசியில் உள்ள புள்ளி சியில் நிற்கும் கமலை. இப்போ இதில் சி என்ற புள்ளியில் யார் நிற்கிறார்? ஒரு பில்டிங்கில் ஏறி சி என்ற புள்ளியில் கமல் நிற்கிறார். அந்த கமலை 50 பாகை ஏற்ற கோணத்தில் பார்க்கின்றாள். 50 பாகை ஏற்ற கோணம். ஏற்ற கோணம் என்று சொல்கிறது எங்களோட கண் மட்டம். இதில் நாங்கள் இந்த மண்டா இதில் நின்று கொண்டு எங்களோட கண் மட்டம் இப்படி பார்ப்போம் வைங்க. இது எங்களோட கண் மட்டம். நாங்கள் பார்க்குற பார்வை கண் மட்டம். இந்த கண் மட்டத்துக்கு மேலே நாங்கள் பார்த்தோம்டா அதை நாங்கள் சொல்லுவோம் அவர் ஏற்ற கோணம். இந்த தீட்டாவன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏற்ற கோணம். அந்த கண்மட்டத்தில் அந்த கீழே பார்த்தோம்டா இந்த தீட்டா 2 சொல்லுவோம் இவர் இறக்க கோணம். ஸோ கண்மட்டத்தின் இருந்து மேலே அளக்கிற கோணம்
ஏற்ற கோணம், கீழே அளக்கிற கோணம் இறக்க கோணம். ஸோ இங்கே எங்களுக்கு ஏற்ற கோணமாக என்ன ஏற்ற கோணம். ஸோ பிறகு யோசிக்கக்கூடாது எங்கடா அப்போ ஏயில் இருந்தால் தலை வந்து இஞ்சியான நிற்கும் அப்புறம் இதானே கண்மட்டம் உண்டு. அப்படி இல்லை, ஏன்ற புள்ளியில் நிற்குதுன்றா இதான் கண்மட்டம், அவ்வளோதான், இதான் கண்மட்டம். ஸோ இந்த கண்மட்டத்தில் இருந்து கொண்டு 50 பாகை ஏற்ற கோணம். ஸோ கண்மட்டத்தில் இருந்து கொண்டு மேலே பார்க்குறதான் ஏற்ற கோணம். இதுதான் அந்த 50 பாகை. சரியா? ஏற்ற கோணத்தில் பார்க்கின்றாள். அதற்கேற்ப சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. அதன் கீழ் சரியான கூற்றை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. பாருங்கோ, இந்த முக்கோணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைன் ரூல், கொஸ் ரூல் என்ன. அப்போ இதில் சைன் பாருங்கோ, சுமார் முக்கோணம் வைக்கிறேன். சுமார் முக்கோணம் இவர் டீட்டான்னு வச்சுக்கொள்கிறேன். டீட்டா இவர் என்னது, சரி இவர் டீட்டா. இது பாருங்க ஒரு 90 பாகை, என்ன இது ஒரு 90 பாகை. சரியா? இது டீட்டா, அது 90 பாகை. இந்த முக்கோணத்துக்கு நான் பேர் வைக்கிறேன் ஏபிசி. ஏபிசி என்று பேர் வச்சுக்கிறேன். இப்போ இதில் பாருங்கோ, சைன் டீட்டான்னு பார்த்தோம்டா, சைன் டீட்டா இதில் நீங்கள் பாடமாக்கி வைக்கத்தான் போகணும். சைன் டீட்டான்னு சொல்கிறது எதிர்பக்கம், என்ன எதிரான பக்கம். சில பேருக்கு எது எதிர்பக்கம் எது அயல் பக்கம் வந்து பார்க்க சில பேருக்கு குழப்பம். ஸோ எதிர்பக்கம் ஓவர் என்னது செம்பக்கம். அதை எழுதி போட்டு நான் சொல்கிறேன் இது வடிவா. எதிர்பக்கம் ஓவர் செம்பக்கம் என்று சொல்கிறது. ரைட்? இப்போ செம்பக்கம் என்னட்டு பார்க்குறது, எதிர்பக்கம் அப்படி பார்க்குறேன்டா சில பேர் இந்த குழம்பிரிவினம் யோசிச்சு பாருங்கோ. ரைட்? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இப்போ ஒரு கடையில் போய் நிற்கிறோம், ரோட்டில் போய் நிற்கிறோம். நாங்கள் ரோட்டில் நின்று கொண்டு எங்கள் பக்கம் பார்க்குறோமோ என்ன, நாங்கள் நிற்கிற பக்கத்துக்கு எதிரான பக்கம் தான் என்னது, அதை நாங்கள் சொல்லுவோம் எதிர்பக்கம் மட்டும் சொல்லுவோம். நான் ரோட்லேயே போய் நிற்காம சும்மா சொல்லலாமா அதான் எதிர்பக்கம் உண்டு, இதான் அயல் பக்கம் மட்டும் சொல்லலாமா, சொல்லிடாது. அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ டீட்டான்னு சொல்கிறதா நாங்கள். ஸோ எங்களுக்கு நேர இருக்கிற பக்கம் தான் என்னது எதிர்பக்கம். ஸோ இப்போ டீட்டாக்கு எதிரான பக்கம்தான் எதிர்பக்கம் பிசி. அயல் பக்கம் மட்டும் சொல்கிறது டீட்டாவோட இருக்கிற பக்கம், பக்கத்திலே இருக்கிற பக்கம் எது ஏபி, அதுதான் அயல் பக்கம். ஏசி எப்படி சொல்லுவோம்டா, செங்கோணத்துக்கு எதிரான பக்கத்தை நாங்கள் செம்பக்கம் என்று சொல்லுவோம். ஸோ செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் என்னது ஏசி, அவரை தான் நாங்கள் சொல்லுவோம் செம்பக்கம். ஸோ அப்போ சைன் டீட்டா தெரிஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி சைன் டீட்டா இப்படி வந்ததுண்டா டேன் டீட்டா எப்படி வருமாண்டா பாருங்கோ. ரைட்? சைன் டீட்டா. அடுத்த கொஸ் டீட்டா சொல்கிறேன். கொஸ் டீட்டா எப்படி வருமாண்டா, அது அயல் பக்கம். அயல் பக்கத்துக்கு என்னட்டு வரப்போகுது செம்பக்கம் என்று பேர். சைனும் கொசும் என்னது ஒரே மாதிரி தான். கீழே செம்பக்கம் வரப்போகுது, மேலே சைனுக்கு எதிர்பக்கம், கொசுக்கு என்ன வரப்போகுது அயல் பக்கம், செம்பக்கம் என்று வரப்போகுது. கொஸ்டிட்டான்னு சொல்கிறது அயல் பக்கத்துங்கள் செம்பக்கம், அதே தானே என்ன. ஸோ இந்த கொஸ்டிட்டான அயல் பக்கம் மட்டும் சொல்கிறது என்னது ஏபி. ஏபி செம்பக்கம் மட்டும் சொல்கிறது என்ன ஏசி. அதே மாதிரி சைன் டீட்டாவில் எதிர்பக்கம் மட்டும் சொல்கிறது என்னது பிசி. சும்மா யோசிச்சு பாருங்கோ, இந்த ஏபியும் சில பேர் என்ன சொல்லுவாங்க எதிர்பக்கம் மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க டீட்டை தான் இப்போ நீங்கள். ஸோ உங்களுக்கு எதிரான பக்கத்தை தான் நீங்கள் எதிர்பக்கம் மட்டும் சொல்லலாம். பிறகு இந்த கோணம், இந்த சியில் இருக்கிற கோணத்துக்கு எதிரான பக்கத்தை ஏபி என்று சொல்லக்கூடாது, எதிரான பக்கம் ஏபி என்று சொல்லக்கூடாது. சரியோ? அப்போ டீட்டாக்கு எதிரான பக்கம்தான் செம்பக்கம். ஸோ இங்கே எங்களுக்கு எதிர்பக்கம். எதிர்பக்கம் என்ன வரப்போகுது பிசி. செம்பக்கம் மட்டும் சொல்கிறது என்னது ஏசி, செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் ஏசி. இதே மாதிரி டேன் டீட்டா இருக்குது. டேன் டீட்டா என்ன வரப்போகுது, அது எதிர்பக்கத்துங்கள் என்ன வரப்போகுது எதிர்பக்கத்துங்கள் அயல் பக்கம். ரைட்? எதிர்பக்கம் மட்டும் சொல்கிறது என்னது எங்களுக்கு இருக்கிறது பிசி. அயல் பக்கம் மட்டும் இருக்கிறது டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கம் இது ஏபி. ஸோ அது அயல் பக்கம். இவ்வளோதான் விஷயம்.
ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம். சரியோ? ரைட். சரி, அப்படி இருக்கட்டும். இதில் வச்சுட்டு பாருங்கோ 50 பாகம். அப்போ இப்போ கூட டீட்டான்னு சொல்கிறது என்ன? 50 பாகம். அப்போ 50க்கு முன்னாடி இருக்கிற பக்கம் எதிர்பக்கம். என்ன எதிர்பக்கம் இங்க? பிசி. அயல் பக்கம் இது 50 பாகையோடு இருக்கிற பக்கம் அயல் பக்கம். ஸோ அது இது ஏபின்றது அயல் பக்கம். செம்பக்கம் மட்டும் சொல்றது செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் மட்டும் சொல்றது செம்பக்கம், அது ஏசி. இங்கே பார்ப்போம். முதலாவது கூட்டில் tan 50 ஈக்குவல் டு ஏபிங்கில் பிசியா அவன் சொல்லியிருக்கிறான். ஸோ இதில் எங்களுக்கு டேண்டிட்டா எங்களுக்கு தெரியும். என்னது டேண்டிட்டா? பாருங்கோ, எதிர்பக்கத்துங்கள் என்னது? அயல் பக்கம். ஸோ இதில் பார்த்தோம்னா எதிர்பக்கம் எங்களுக்கு என்ன இருக்கணும்? பிசி. ஸோ டேண்டிட்டான்னு சொல்கிறது பிசிங்கள் என்ன பெறணும்? இந்த இதில் எழுதுகிற பாருங்கோ, டேண்டிட்டான்னு சொல்கிறது பிசிங்கள் என்ன பெறணும்? அயல் பக்கம் ஏபி. ஸோ முதலாவது எங்களுக்கு பிள்ளை அவன் என்ன போட்டிருக்கான்? அவன் ஏபிங்கில் பிசி போட்டிருக்கான். ஏபிங்கில் பிசி. ஸோ அப்போ அது பிள்ளை. ரைட். அடுத்தது கொஸ்டீட்டா. கொஸ் 50 தானே? கொஸ் 50 பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பேரை போகுது அயல் பக்கத்துங்கள் செம்பக்கம். ஸோ இது எங்களுக்கு ஆன்சரில் வரையில. அடுத்தது கொஸ் 50 சொல்கிறது அயல் பக்கத்துங்கள் செம்பக்கம். அயல் பக்கம் இது ஏபி. ஸோ ஏபிங்கள் ரெண்டு பேரை போகுது செம்பக்கம் என்று சொல்கிறது ஏசி. ஸோ இந்த கூட்டம் என்னது? பிழை. வெறும் பிள்ளை. ரெண்டாவது பிள்ளை. 1 2 பிள்ளையண்டா நீங்கள் கண்ணை முடிக்கணும் போடலாம். அடுத்த ஆன்சர் இது 3ஆவது தான் வரப்போகுது. அதையும் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கோ, சைன் டீட்டான்னு சொல்கிறது சைன் நம்பர்னு சொல்கிறது எதிர்பக்கம். அது என்னது? பிசி தான் எதிர்பக்கம். 50க்கு எதிரான பக்கம் பிசி. ஸோ அது எதிர்பக்கம். கீழே என்னது? செம்பக்கம். செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். அது என்னது? ஏபி. சாரி ஏசி. அப்போ இந்த கூட்டு சரி. ஸோ உங்களுக்கு 1 2 பிள்ளை 3ஆவது தான் சரி. அடுத்தது கோவை 10x வர்க்கம் சக 5x மைனஸ் 3 காரணி x சக 3 ஆகும். மத்திய காரணியை காண்க. அப்படி காண்ற நீங்கள் பாருங்கோ, பிரித்தல் முறையிலையும் செய்யலாம், பிரித்து பார்க்கறது, இல்லாட்டி பெருக்கியும் பார்க்கலாம். 2 ஐடியாவில் நான் கூட சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கோ, சும்மா சொல்கிறேன். 10 என்ற ஒரு நம்பர் இருக்குது. 10 ஒரு காரணி 2 சொன்னால் மற்ற காரணி காண சொல்லலாம். நீங்கள் காணுவீங்க. என்னண்டு 10 2ஆல் பிரிப்பீங்க. எத்தனை? 5 முறை. ஸோ 5 போடுவீங்க. இல்லாட்டி பெருக்கி பார்க்க போகிறீங்க. 2ஓட எந்த நம்பரை பெருக்கினா 10 வருது. அப்போ அந்த நம்பர் தான் அடுத்த காரணி. அதே மாதிரி தான் இங்கே 10x வர்க்கம் சக 5x மைனஸ் 3 ஒரு காரணி எத்தனையாம்? x சக 3. ஸோ x சக 3 இருக்கட்டும். இனி x சக 3 எதால் பெருக்கும்போது 10x வர்க்கம் சக 5x மைனஸ் 3 வருதுன்னு பார்க்கணும். இது 6ஆல் பெருக்கும்போது வருது. ஸோ 6 பெருக்கினா x சக 3ஓட 6 பெருக்கினா மேலே இருக்கிறது வரப்போகுது. அதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கோ, இதில் பாருங்கோ 10x வர்க்கம் இருக்குது. யோசிச்சு பாருங்கோ, நீங்கள் இது அடப்புக்குறி நீக்கும் போது முதல்ல இந்த எக்ஸால் தான் அடப்புக்குறி நீக்கிற நீங்கள் எப்பையும். எக்ஸால் இதில் இருக்கிறத ஒருக்கா பெருக்குவீங்கள். பிறகு ப்ளஸ் எக்ஸால் இதில் இருக்கிறத ஒருக்கா பெருக்கிற நீங்கள். பிறகு 3ஆல் இதில் இருக்கிறத பெருக்குவீங்கள். ப்ளஸ் 3ஆல் இதில் இருக்கிறத பெருக்குவீங்கள். மாறி மாறி பெருக்கிற நீங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு விளங்கிட்டோம். இந்த எக்ஸால் இதில் இருக்கிற இதோண்ட பெருக்கும்போது என்ன வருதாம்? 10x வர்க்கம். ஸோ நீங்கள் எக்ஸால் பெருக்கிறண்டபடியா இதில் மிச்சம் என்ன இருக்கு பார்? ஒரு 2x மட்டும்தான் இருக்கும். பெருக்கி பாருங்க, எக்ஸ் தர 10x இருக்கும் வந்துட்டு. ஓகே, இனி பாருங்க, இனி இந்த 5x பார்க்க வேணாம். இனி மாறிலியை பார்ப்போம். மாறிலி பாருங்க எத்தனை இருக்குது? -3. மாறிலி என்று சொல்கிறது நம்பர், எக்ஸே இல்லாத உறுப்பு. -3 இருக்குது. அப்படி நீங்கள் இந்த 3ஆல் இதில் போடுற நம்பரை பெருக்கும்போது தான் என்ன வருதா? -3 வருது. இதில் இருக்க 3ஆல் இதில் ஏதோ ஒரு நம்பரை போட போறீங்க. அந்த நம்பரை பெருக்க எத்தனை வருதா? -3 வருதா? ஸோ 3ஆல் எத்தனை பெருக்கினா -3 வரும்? -1 பெருக்கினா தான் -3 வரும். அப்போ தான் 3 தர -1 என்னென்று வரும்? -1 வரும். சரியோ? -1 வரும். அப்போ இந்த மாதிரியும் காணலாம். அடுத்தது பாருங்க, பிரித்தல் முறையில். என்ன பிரித்தல் முறையில் செய்கிறேன். இதே மாதிரி தான்
10 ஒரு காரணி 2 மிச்ச காரணி எப்படி காண போறீங்க? 10 2ஆல பிரிப்பீங்கள். எத்தனை வர போகுது? 5. ஸோ அடுத்த காரணி 5 என்று காணுவீங்க. அதே மாதிரி இவரை பிரிப்போம். ஆர் பாருங்கோ 10x வர்க்கம் ப்ளஸ் 5x மைனஸ் 3 சரியோ? இவரை நீங்கள் என்ன செய்யலாம்? கீழே யாரால் பிரிக்க போகிறோம்? எக்ஸாக 3ஆல் பிரிக்க போகிறோம். மேலே உங்களுக்கு காரணிப்படுத்த தெரியும். மேலே நீங்கள் காரணிப்படுத்தினீங்கன்ற உங்களுக்கு என்ன வரும்? காரணிப்படுத்தினா எக்ஸாக 3 அடுத்தது 10x ஒன்றும் பெறத்தான் வேணும் காரணிப்படுத்தினா. அதே உங்களுக்கு தெரியும் தானே, அதனால காரணிப்படுத்தி பாருங்க. கீழே என்ன இருக்க போகுது? எக்ஸாக 3 இருக்க போகுது. ஸோ எக்ஸாக 3 வெட்டுப்பட்டா உங்களுக்கு பார அடுத்த காரணி என்னது? 10x 1 ரைட். இப்படியும் இருக்கு. இதை விட என்ன ஒரு ஐடியாவும் இருக்கு. அந்த ஐடியா அப்படின்டா பாருங்க, பிரிக்க போறேன். ஒரு நம்பரை பிரிக்கிற மாதிரி பிரிக்க போறேன். அதாவது இப்படி போட போறேன். 10x வர்க்கம் சக 5x மைனஸ் 3 இப்படி போட்டுனா இதை பாருங்க பிரிக்கிறேன். அதனால் பிரிக்க போகிறேன் எக்ஸாக 3ஆல். நீ பாருங்க இஞ்சங்கிற எனக்கு இதில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. எக்ஸால் 6 பிரிக்கினா 10x வர்க்கம் வரும். ஒரு 10xால் பிரிக்கும் போது தான் 10x வர்க்கம் வரும். இப்போ பிரிக்கி போடுங்க. வலிமையான நம்பரை பிரிக்க போடுற மாதிரி 10xால் பிரிக்கிறது 10x வர்க்கம் ப்ளஸ் 10xால் 3 பிரிக்கினா என்னோட வர போகுது 6x. இனி என்ன செய்யற? நீங்கள் 1லேருந்து 2 கழிப்பீங்க. 1லேருந்து 2 கழிச்சு விட்டீங்கன்னா 10x வர்க்கம் இல்லாமல் போயிடும். 5xலேருந்து 6x கழிச்சிங்கன்னா -x தான் மிஞ்சும். கவனம், -x. இங்கே என்ன வரப்போகுது? ஒரு -3. இனி பாருங்க எக்ஸ் இருக்குது. எக்ஸால் 6 பிறக்கும்போது -x வரும். -1ஆல். ஸோ -1 தர x -x -1 தர 3 -3. இது என்ன வரப்போகுது? இவ்வளோ வந்து 0. ஸோ உங்களுக்கு அடுத்த காரணி என்ன காரணி வந்திருக்கு? 10x 1. இப்படியும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியாவை நீங்கள் என்ன செய்யுங்கோ? பிடிச்சி வையுங்கோ. மற்றே காரணி ரைட். அடுத்தது முகங்களில் 1 தொடக்கம் 6 வரைக்கும் இலக்கமிடப்பட்ட இரு கோடாத சதுரமுகி தாயக்கட்டைகளை மேலே எறிந்த பின்னர் இரு மேல் முகங்களிலும் உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 4 ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ 2 தாயக்கட்டை, 2 தாயக்கட்டையும் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது நம்பர்ஸ். ஸோ 2 தாயக்கட்டை என்ன செய்கிறோம்? நாங்கள் மேல் நோக்கி எறிகிறோம். எரிஞ்சு விழுந்த உடனே 2 முகம், ஒரு தாயக்கட்டையில் ஒரு முகம் தான் மேலே தெரிய போகுது. அதே மாதிரி மற்ற தாயக்கட்டையில் ஒரு முகம் மேலே தெரிய போகுது. 2 நம்பரையும் கூட்டினா என்ன வரணுமா? 4. ஸோ சாத்தியமான நிகழ்தகவை கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கோ. இங்கே பாருங்க இப்படி கேட்குறேன். இதில் நான் போடுறேன். இது முதலாம் தாயக்கட்டை. இவர் நான் போடுறேன். இவர் வந்து 2வது தாயக்கட்டை. சரியா? 2ஆம் தாயக்கட்டை. முதலாம் தாயக்கட்டையில் என்ன நம்பர் இருக்கிறது? 1. அடுத்தது இவர் 2. அடுத்த நம்பர் 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், அடுத்தது 6 இருக்கும். அதே மாதிரி 2ஆம் தாயக்கட்டையிலே மதிய நம்பர் தானே இருக்கும். 1 2 3 4 5 அடுத்து என்னது? 6. சரியா? 1 2 3 4 5 6 2 இவ்வளோ இருக்க போகுது. இனி என்ன செய்ய போகிறோம் பாருங்க. முதலாவது தாயக்கட்டையில் 1 விழுந்தா மற்ற தாயக்கட்டையிலையும் 1 விழ சான்ஸ் இருக்குது. 1 விழலாம். முதலாம் தாயக்கட்டையில் 1 விழுந்தா 2ஆம் தாயக்கட்டையில் என்ன விழலாம்? 2 விழலாம். முதலாம் தாயக்கட்டையில் 1 விழுந்தா 2ஆம் தாயக்கட்டையில் எத்தனை விழலாம்? 3 விழலாம். ஸோ இப்படியே மாறி விழப்போகுது. என்ன மாறி விழப்போகுது.
இதே மாதிரி தான் முதலாம் தாயக்கட்டையில் 2 விழுந்தேன்டா 2ஆம் தாயக்கட்டையில் எத்தனை விழலாம்? 1 விழலாம், 2க்கு 2 விழலாம், 3க்கு 3 விழலாம். ஸோ இப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஃபில் பண்ண போகிறோம். இவ்வளோ மொத்த வழி இருக்குது. ஸோ அப்படியே நிரப்பி நம்ம எத்தனை வரும் நினைக்கிறீங்கள்? 36 வரும். என்ன 36 வரும். என்னென்ன பார்க்குறது? ஒரு லைனில் 6 இருக்குண்டா அப்படி எத்தனை லைனுக்கு கீழே போகிறோம்? ஒரு லைனில் 6, 2 லைனில் 6, 12, அப்படி எத்தனை லைன் இருக்குது? 6 லைன். ஸோ 6 தர 6 எத்தனை வர போகுது? 36. 6 தர 6. இதோட நான் கீரையில் அங்கே உங்களை பார்க்க தெரியும் தானே, இதோட நீ படுறேன். அப்போ 6 தர 6 எத்தனை வரும்? 36 வரும். இதே மாதிரி இந்த லைனும் வரப்போகுது, அந்த லைனும் வரப்போகுது. இப்போ பாருங்க, 2 தாயக்கட்டையிலையும் 2 தாயக்கட்டையும் கூட்ட தான் போகணும். ஒரு தாயக்கட்டை நம்பர்ஸை மட்டும் கூட்டக்கூடாது. 2 தாயக்கட்டை நம்பர்ஸையும் கூட்டும் போது தான் எத்தனை வரணுமா? 4 வரணுமா? 2 தாயக்கட்டை நம்பர்ஸையும் கூட்டும் போது எத்தனை வரணுமா? 4 வரணுமா? ஸோ 4 வரணுமெண்டா இதுக்கு ஒன்று விட்டாச்சுன்னு இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ரைட். 4 வரணும்னா பாருங்க, மொத்தம் 36 இருக்குன்னு. மொத்த வழி 36. ஓகே. மேலே 4 எப்போ வரலாம்? முதலாம் தாயக்கட்டையில் 1 விழும்போது 2ஆம் தாயக்கட்டையில் எத்தனை விழலாம்? 3 விழலாம். ஸோ இது பாருங்க, 1 முடியும் கொண்டா 4. அடுத்தது 2ஆம் தாயக்கட்டையில் 2 விழும்போது 2ஆம் தாயக்கட்டையில் என்ன விழலாம்? 2 விழலாம். 2 2 கொண்டா 4. முதலாம் தாயக்கட்டையில் 3 விழும்போது 2ஆம் தாயக்கட்டையில் 1 விழலாம். கூட்டு விளங்குதா? 3 மணியம் கொண்டா 4, 2 2 கொண்டா 4, 1 3 கொண்டா 4. இதே மாதிரி வேறு எங்கேயும் இருக்கா? இல்லை, வேறு எங்கேயும் இல்லை. சான்ஸ் இருக்கா? அவ்வளோதான். அப்போ இதில் என்ன இருக்குது? 3 சான்ஸ் தான் இருக்குது. 3 வழி தான் இருக்குது. எத்தனை? கூட்டுத்தொகை 4ஆக வருவதற்கு. ஸோ மேலே மொத்த வழியின் மேல் எந்த போட போகிறோம்? அந்த 3 போட போகிறோம். ஸோ இவரை பிரித்து விட்டோம்டா, மேலங்களை 3ஆல் சுருக்கி விட்டோம்டா 1/12. இதுதான் அந்த நிகழ்தகவு. இதுதான் அந்த நிகழ்தகவு. ரைட். அடுத்தது என்ன? தரப்பட்டுள்ள உருவில் ABCD ABCD ஆகியன ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீதுள்ள 4 புள்ளிகள் ஆகும். பாருங்க, வட்டத்தின் மீது ஒரு 4 புள்ளி இருக்கண்டா நாங்கள் அவரை உடனே சொல்லிக்கொள்ளலாம், அவர் ஒரு வட்ட நாட்பாக்கள். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். வட்ட நாட்பாக்கள் என்று சொல்றது ஒரு வட்டத்தின் பரிதியிலேயே அந்த 4 புள்ளி என்ன செஞ்சிருக்கணும்? முட்டி இருக்கணும். பாருங்க, வட்டத்தின் பரிதியில் தான் எல்லாம் இருக்குது. D இருக்குது, C இருக்குது, B இருக்குது, A இருக்குது. ஸோ இது ஒரு பட்டன் நாட்பாக்கள். இது பட்டன் நாட்பாக்கள் ABDE, சாரி ABCD. இது என்னது? வட்ட நாட்பாக்கள். ரைட். உங்களுக்கு விளங்கிடும். வட்ட நாட்பாக்கள் உங்களுக்கு தெரியும். எதிரெதிர் கோணங்களை கூட்டினா 180. இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினீங்கண்டா 180 பெறணும். அதே மாதிரி இந்த கோணத்தையும் இந்த எதிர்கோணத்தையும் கூட்டினீங்கண்டா அதுக்கும் 180 பெறணும். சரியா? அவ்வளோ விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இதில் பாருங்க, இதில் சரி, ஓகே. அடுத்தது மேலும் என்னது? AD விட்டமாக இருக்க. எது? AD. ஓகே, விட்டமாக இருக்கும். அதே வேளை நான் ஏபியானது OXனால் இரு சமக்கூறுடப்படுகிறது. இப்போ நாங்கள் ஒரு வட்டத்தில் இருந்து கொண்டு ஒரு நான் என்ன செஞ்சிட்டாங்க? இரு சமக்கூறுட்டாங்க. இரு சமக்கூறுட்டா இந்த கோணம் செங்கோணம் என்று பேர். இந்த கோணம் செங்கோணம். இப்போ உங்களுக்கு இவர் விளங்கியிருக்கும், இவர் செங்கோணம். ரைட். என்ன கேட்குறாங்க? கேட்ட கேள்வி DCE இந்த கோணத்தின் கூட்டுத்தொகை. இப்போ பாருங்க, இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த முக்கோணம் எந்த முக்கோணம் AOFXல பாருங்க, இந்த முக்கோணத்தின் அகக்கோணம் கூட்டுத்தொகை எத்தனை? 180. இங்கே ஒரு 30 இருக்குது. இங்கே ஏற்கனவே ஒரு 90 இருக்குது. அப்போ மிச்சம் இது எத்தனை இருக்கும்? 90 30 கூட்டினா 120. இவர் எத்தனையா இருப்பார்? மிச்சம் 60 தான் இருக்க போகுது. இவர் 60.
இவர் 60 அவங்களுக்கு தெரியும். இந்த 60ஐயும் இந்த கோணத்தையும் கூட்டினா என்னது? இது எதிர் கோணங்கள் ரெண்டும். இந்த கோணத்தையும் கூட்டினா 180 வரணும். அதைத்தான் சொன்னான். மற்ற நாட்பக்களின் எதிர் கோணங்கள் 180 வகை. ஸோ இவர் 60 இவர் எத்தனை வருவார்? இவர் 120. இவர் 120 ஒரு நேர்கோட்டின கோணம் என்ன? இந்த கோணம் எத்தனை வாரது? 180. ஸோ இவர் 120 இவர் எத்தனை வர போறார்? இவர் மிச்சம் 60. மிச்சம் 2 வரப்போகுது 60 பாகை. சரியோ? இதுக்கு நீங்கள் ஸ்டெப்பும் படி போடுறா நான் செய்கிற மாதிரி தான் எழுதணும். அப்படி தானே பார்ப்போம். பாருங்களி கட்டுறேன். முக்கோணம் முக்கோணம் OAXயில் அகக்கோணங்களை கொடுத்த போட்டோம்டா இது 30 சக அந்த கோணத்தை என்ன வைப்போம்? OAX கோணத்தை பேர் வைக்கிறோம் பாருங்க. OAக்கு மேலே ஒரு தொப்பி மாதிரி வரப்போகுது. இங்கே எக்ஸ் OAX என்ன? OAX இந்த கோணம் OAX ப்ளஸ் 2 வரப்போகுது. அடுத்த 90 என்ன? இந்த 90 இந்த 90 இந்த 90 இந்த 90ஐயும் கூட்டினா உங்களுக்கு எத்தனை வரணும்? 180 வரணும். ஸோ இதில் இருந்து கொண்டு 90ஐயும் 30ஐயும் கூட்டினா 120 அங்கே கொண்டு கழிச்சு விட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரப்போகுது? OAX அவர் வரப்போகுது 60. இப்போ பாருங்க, இந்த OAXஐயும் பிளஸ் BCD பாருங்க, BCD பட்டன் நாட்பக்கள் எதிரது கோணம் இந்த 2 கோணம். ஸோ BCDயையும் கூட்டினா எத்தனை வரணும்? 180. அதான் பட்டன் நாட்பக்கள் தேட்டம். இப்போ இவர் OAX என்று தெரியும் உங்களுக்கு. இவர் 60, இவர் தான் உங்களுக்கு வேணும். சமணத்தின 180. ஸோ BCD என்ன வரப்போகுது? அவர் 120 வரப்போகுது. இவர் வரப்போகுது 120. ரைட், ஓகே. ஸோ BCD கண்டுபிடிச்சிட்டோம். செய்ய வழியில் செய்கிறேன்டா இப்படித்தான். ஈஸியாக பார்க்குறேன்டா சும்மா படத்துலேயே குறிச்சு விட்டோம்டா சரி. 120. அப்போ இவரை கண்டுபிடிச்சி 120. இனி என்னது? இனி சிம்பிளாகவே கழிச்சு விடுங்கோ. பாருங்க, இதில் எழுதுகிறேன் மேல் எழுதுகிறேன் DCE ஈக்குவல் டு 180 அரை கழிக்கு போகிறோம் 120. ஸோ மிச்சம் அவர் 2 வர போகிறார் உங்களுக்கு 60 பாகை. ஸோ DCE இந்த கோணம் உண்டு. இவர் 60 பாகை. ரைட், அடுத்து பார்ப்போம். ஒரு செவ்வட்ட உருளையின் உயரம் அதன் அடியின் செவ்வட்ட உருளைண்டா எப்படி இருக்கும்? செவ்வட்ட உருளை என்ன? உருளை இப்படி இருக்க போறாரு என்ன? செவ்வட்டம் அடி வந்து வட்டமாக இருக்கணும். இப்படி செவ்வட்டை. ரைட், செவ்வட்டை உருளையின் உயரம் அதன் அடியின் அடியின் ஆரை. இந்த ஆரையை நான் 6 வச்சேன்டா உயரம் ஆரையின் 2 மடங்கு. ஸோ இந்த உயரம் என்று வரப்போகுது 2R உயரம். அதான் சொல்லுது, அதான் சொல்றாங்க. ஆரையின் உருளையின் உயரம் அதன் அடியின் ஆரையின் 2 மடங்கு. ஸோ அந்த உருளையின் உயரம் ஆரை நாங்கள் 6 வச்சோம்டா அந்த 2 மடங்கு 2R வரப்போகுது இருக்கும். அதே வேளை அதன் கனவளவு 2156 சென்டிமீட்டர் கனமாகும். ஓகே, இவ்வுருளையின் அடியின் ஆரை காண்க. அடியின் ஆறு உங்களுக்கு என்ன தரவு தந்தது? கனவளவு. அப்போ உங்களுக்கு கனவளவுக்கான சூத்திரம் ஏக்கி நம்ம தந்துக்கிறாங்க πr வர்க்க மேட்ச். ஸோ πr வர்க்க மேட்சை போடுவோம். πr வர்க்க மேட்ச் என்ன? அவர் கனவளவு V கனவளவு என்ற சமன்பாடு. இப்போ கனவளவு எங்களுக்கு தந்துட்டாங்களே தானே 2160 தானே? 2156 π இன்ட்டு ஆர் என்று சொல்கிறது ஆறு. அது ஆர் என்று தான் வச்சுக்கிறாங்க சிமுலார். ஸோ ஆர் என்ற வர்க்கம் தர H என்று சொல்கிறது இது 2R.
ஒரு லைன் உயரம் ஈக்குவல் எத்தனை 2156. ஸோ இதில் இருந்து நீங்கள் பையருக்கான மேன அப்போ அந்த பையை நாங்கள் என்னென்ன போட போகிறோம் 22 7 தர முன்னுக்கு ஒரு 10 இருக்குன்னு அந்த 2 முன்னுக்கு எடுப்போம் இங்கே இருக்க போது 6 வர்க்கமும் 6 பெருக்கப்பட்டா ஆர்க்கணம் ஈக்குவல் டு 2156. என்ன செய்வோம் கஷ்டமாட்டா முதலாவது 2 ஆள் சுருக்குங்க கொண்டு போய் 2 ஆள் சுருக்கி விட்டோம்டா என்ன வர போகுது 22 நம்ம இப்படி செய்யுது பாருங்க ஆர்க்கணம் என்ன இதில் ஆர்க்கணம் வர போகுது ஆர்க்கணம் ஈக்குவல் டு எல்லாம் பாருங்க மாற்ற போகிறோம் எல்லாத்தையும் இது ஆர்க்கணம் ஈக்குவல் டு 2156 ஆறு பிரிக்க போகிறது 7 பிரிக்குது அப்போ அங்கே பொண்ணு செய்ய போகுது 7 பிரிக்கும் 2156 தர 7 என்ன செய்ய போகுது பெருக்க போகுது பெருக்கிட்டு கீழே 2 22 பெருக்கப்படுது ஸோ அவர் வந்து என்ன செய்ய போகிறார் பிரிவிட போகிறார் இதை நீங்கள் சுருக்கி விட்டீங்கண்டா உங்களா 6 வந்துடும் 2 ஆள் சுருக்கிமேன் 2 ஆள் சுருக்கினோம்டா 10 20 7 14 8 16 1078 சுருக்கினா 1078 நீ 22 ஆள் பெருக்கி பார்ப்போம் சுருக்கி பார்த்தோம்டா பாருங்க 1078 பிரிக்க போகிறோம் 22 ஆள் 22 தர 4 தான் பெருமைனே ஏண்டா 5 ஆளை பெருக்கி விட்டோம்டா 2 10 110 போயிடும் உங்களுக்கு இதில் எத்தனை இருக்குது இதில் இருக்கிறது வந்து 107 ஸோ 107ண்டா எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் 22 தர 4 தான் பொருந்தும் சரி 22 தர 4 22 தர 4 எத்தனை 88 போடுவோம் 88 சரி 88 கழிச்சு விடுங்கோ 17 17 9 இங்கே எத்தனை வர போகுது 19 இனி அடுத்த 8 உராக்குங்கோ இனி பார்ப்போம் 22 இனி எத்தனை சுருக்க போகிறோம் 198 தானே 198ண்டா அவங்களோட 7 இருக்குது 198க்குள்ளே வருமா 7 சரி எத்தனை 22 ஒரு 9 தானே 9 பிரிக்கி பார்ப்போம் 9 வரை நினைக்கிறேன் 9 2 18 8 ஒரு மிச்சம் 9 2 18 19 ஸோ 9 வருது ஸோ எத்தனை வரை போதுமே இல்லை 49 ஸோ 22 ஒருத்தன் சுருக்கும் போது வந்த ஆன்சர் 49 அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாமண்டா மேலேங்களையும் திருப்பி 22 சுருக்கலாம் 2 11 இதை திருப்பி சுருக்கலாம் சுருக்கி கொண்டு போயிட்டு நீங்கள் காணலாம் சரியா வேணும்னா அப்படி காணுவோமே அது உங்களுக்கு கஷ்டம் இப்போ 22 திருப்பி சுருக்கி விட்டீங்கன்னு எத்தனை வர போகுது 2 என்ன 2 ஈர் 5 10 ஈர் 3 6 அவங்க எத்தனை வர போகுது ஈர் 4 8 இப்படி வந்திருக்கும் சரி 18 ஈர் 9 18 இப்படி வந்திருக்கும் இனி திருப்பி என்ன செய்யணும் திருப்பி இவரையும் 11 சுருக்கணும் 11 நாங்கள் 44 அப்போ 4 பிறகு 11 99 49 வந்துடும் சரியா ஏதோ ஒரு ஐடியா எப்படியாச்சும் நீங்கள் சுருக்கி கொள்ளுங்க ரைட் இப்போ எங்களுக்கு பலத்தையும் சுருக்கும் போது எத்தனை வந்திருக்கு 22 1078 சுருக்கும் போது 49 நீங்கள் போடலாம் ஆர்க்கணம் ஈக்குவல் டு அது 7 தர 7 போடலாம் இல்லை 49 ஸோ இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 இருக்குது இங்கே ஒரு 7 இருக்குது அப்போ இவரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் 7 கணம் 7 கணம் ஈக்குவல் டு ஆர்க்கணம் ஸோ 6 என்னென்று வரப்போகுது 7 இதான் கேட்டது 6 ஈக்குவல் டு 7 வந்துருக்கு இதில் கூட சுருக்கள் தான் இருக்குது அடுத்தது 2 தாயங்கள் என்ன 2 தாயங்களை பெருக்க ஒரு தாயம் பெறுதாம் எனின் XY ஆகியவற்றை தனித்தனியாக காணுங்க தாயங்கள் எப்படி பெருக்குன்ற கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கோ இவரை நாங்கள் சொல்லுவோம் இவரை ரோ ஒன்று சொல்லுவோம் இது ரோ இவர் குளம்
இவர் ரோ, இவர் என்னது, இவர் குலம். ஸோ முதலாவது தாயத்தின் ரோவை எடுத்துக்கொண்டு ரெண்டாவது தாயத்தின் குலத்தோட பெருக்கிறது. ஸோ முதலாவது தாயத்தின் ரோ இது, முதலாவது ரோ இவர் எடுக்கிறோம். இவர் எடுத்தோம்னா அவரை கொண்டு போய் தலை உலா மாற்றணும், அதாவது ஒரு ரொட்டேட் பண்ணுறது. இந்த ரோவை என்ன செய்யணும், குளமாக மாற்றணும். குளமாக மாற்றின ரெண்டு பேரும் 0 - 2 கீழே வந்துடும். இப்படி அதுதான் ஆற பெருக்கும். இந்த 2 0வை பெருக்கும், 2 0வை பெருக்கும். என்ன பாருங்கோ, நான் இந்த 2 வெட்டியம் ஆன்சரை நான் போட போகிறேன். என்ன பாருங்கோ, இந்த 0 இந்த 2 பெருக்க போது, இந்த -2 இந்த 0வை பெருக்கும். யோசிச்சுப்பா, மேனதால யோசிச்சு பாருங்க. இது வந்து கிடையா இருக்குது, அதை நிலைக்குத்தா மாற்றினீங்கன்னா 0 - 2 இப்படி வந்துடும். இப்படி வந்து என்ன செய்யும், 0 2 பெருக்கும், -2 0வை பெருக்கும். பெருக்கி பார்த்தீங்கன்னா 0 தர 2 என்ன வர போகுது, 0. -2 தர 0 எத்தின 0. அப்போ இதில் வர ஆன்சர் 0. சரியா, இதில் வர ஆன்சர் 0. ரைட். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அடுத்தது இது அரை பிறக்க போது இந்த லைனை பிறக்க போகிறோம். இந்த லைன் முதலாவது கிடை எடுக்கிறது, அடுத்த முதலாவது நிலக்குத்தை பெருக்கிறது, பெருக்கி போடுறது. பிறகு முதலாவது கிடையை வச்சுக்கொண்டே ரெண்டாவது நிலக்குத்தை பெருக்கி போடுறது. ஸோ நாங்கள் உங்களுக்கு விளங்கோணம் மாடி வந்தபடியாக நான் நிலக்குத்தண்டு சொல்கிறேன். ஆனால் அதை நிலக்குத்தண்டு சொல்லக்கூடாது, அது என்னது குளம் மட்டும் தான் சொல்லணும். தாயத்தின் ரோ குளம் அப்படி தான் கேட்போம். ஸோ இனி 0 - 2 ஆரை பிறக்க போகுது, இவரை பிறக்க போகுது. ஸோ இப்போ பாருங்க, 0 2 எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். கிடையே நிலக்குத்தா போட்டுட்டோம். இனி 0 1 பெருக்கும், -2 1 பெருக்கும். பெருக்கிட்டா 0 தர 1 0. ஸோ அதில் 0 வரப்போகுது. -2 தர 1 -2. 2ஐயும் கூட்டி விட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, 0 + -2 ஆன்சர் -2. இதில் வந்து ஆன்சர் -2. அடுத்தது அதே மாதிரி தான் வரும். இவரை கொண்டு எங்கே பிறக்க போகிறோம், இவருக்கு பிறக்க போகிறோம். ஸோ இனி நீங்கள் மனதாலே பார்க்கலாம், இந்த எக்ஸ் தான் இந்த ரோவை அப்படி குழம்பா மாற்றுறது. இப்போ எக்ஸ் உண்டு, இனி எக்ஸ் தர 2 2x, 1 தர 0 0. ஸோ 10x-ஐயும் 0 கூட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வாரது 10x. இதெல்லாம் மனதெல்லாம் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஈஸிக்காக நான் இப்படி ரோ குழம்பா மாற்றுறேன். இனி இதை எடுத்துக்கொண்டு செய்யணும், அடுத்தவரை பிறக்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸ் இப்படி வரப்போகுது, கிடையை எடுக்கிறோம், நிலக்குத்தா மாற்றிட்டோம். ஓகே, எக்ஸ் தர 1 எக்ஸ், 1 தர -1 பெருக்கினா -1. ஸோ 2ஐயும் கூட்டி விட்டீங்கண்டா என்ன பாருங்க, முன்னுக்கு எக்ஸ் தர 1 எத்தனை வருது, எக்ஸ் வருது. எக்ஸ் இஞ்சால 1 தர -1 -1, 2ஐயும் கூட்டி விட்டீங்கன்னா எக்ஸ் -1, எக்ஸ் -1. ஸோ இதில் வாரது எக்ஸ் -1. பிளாங்க் இருக்கு மட்டும் நம்புறேன். எப்படி முதலாவது கிட இவரை முதலாவது ரோன்னு சொல்லுவோம், இவர் ரெண்டாவது ரோ. இவர் முதலாவது குளம் என்று சொல்லுவோம், இவர் ரெண்டாவது குளம். ஸோ முதலாவது ரோ எடுக்கிறது, எடுத்து என்ன செய்கிறது, முதலாவது குளத்தை பெருக்கி முதலாவதுல போடுறது. அதே முதலாவது ரோ எடுத்து ரெண்டாவது குளத்தை பெருக்கி போட்டு ரெண்டாவதுல போடுறது, அவ்வளோதான். பிறகு ரெண்டாவது ரோ எடுத்து முதலாவது குளத்தை பெருக்கி போட்டு இதில் வந்து போடுறோம். பிறகு ரெண்டாவது ரோ எடுக்கிறோம், ரெண்டாவது குளத்தை பெருக்கிறோம், குழந்தை இதில் வந்து போடுறோம், அவ்வளோதான். எக்ஸ் -1 இது யாருக்கு சமனாம் பாருங்க, 0 y, இது ஒரு 6, இது எக்ஸ் -1. இன்னும் நீங்கள் என்ன செய்யலாமண்டா, முன்னுக்கு இருக்கிற 0 இந்த ஆக்களை என்ன செய்யலாம், தங்களுக்குள்ள சமப்படுத்தலாம். ஸோ 0 0 தான் இருக்குது. இந்த -10க்கு யாருக்கு சமனாக இருக்கணும், y-க்கு சமனாக இருக்கணும். இந்த 2x யாருக்கு சமனாக இருக்கணும், இந்த 6க்கு சமனாக இருக்கணும். இந்த எக்ஸ் -1 யாருக்கு சமனாக இருக்கணும், இதில் 10 இருக்கணும், இதில் 10 இந்த 2க்கு சமனாக இருக்கணும். சரியா, அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் 10 என்ன, இதில் 2, இது 6. ரைட். ஸோ y-க்கு -10 யாருக்கு சமன், y-க்கு. ஸோ y = -2. இனி 10x பார்ப்போம். 10x எத்தனைக்கு சமனாக இருக்க போகுது, 6க்கு. ஸோ 10x = 6, x = எத்தனை 3. முன்னுக்கு இருக்கிறாங்கள சமப்படுத்துகிறோம், அவ்வளோதான்.
இல்லாட்டி நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்னை 2க்கு சமப்படுத்தினாலும் என்ன வரும்? அதே 3 தான் வரும். எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 2ண்டா எக்ஸ் என்ன வரும்? இதுவும் 3 தான் வரும். ரெண்டும் சேம் தான். இதுவும் 3 தான் வரும். ஸோ நீங்கள் காண வேண்டிய ஆன்சர் என்ன? எக்ஸ் சமம் 3ம் y சமம் -2. இதுதான் தாயங்களின் பெருக்கம். அடுத்தது உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவும் ஏபி ஒரு விட்டமும் 5 சென்டிமீட்டரும் ஆகும். இது 5 சென்டிமீட்டர். ஏபி என்று சொல்றது ஒரு விட்டமண்டா இவரை நாங்கள் சொல்லுவோம் அரைவட்ட கோணம் செங்கோணம். இவர் 90 பாகை. என்ன ஒரு விட்டத்தில் இருந்து கொண்டு வட்டத்தின் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் அது செங்கோணமா இருக்கும். இவர் செங்கோணம். ஏசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஏசி இவரத்தின் 6 சென்டிமீட்டர். கேட்ட கேள்வி என்னது? பிசின்ற நீளம். இவளாம் 5 சென்டிமீட்டர் என்றா இதுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 5 சென்டிமீட்டர். ஸோ மொத்தம் எத்தனை? ஏபி என்ற விட்டம் 10 சென்டிமீட்டர். இதில் செங்கோணம் கோணம்டா நீங்கள் பைதரஸ் தேட்டம் போடலாம். என்னண்டு பைதரஸ் தேட்டம் போட்டிங்கடா ஏசின்ற வர்க்கம் ஏசின்ற வர்க்கம் ப்ளஸ் அடுத்தது பிசின்ற வர்க்கம் சமன் யாருக்கு சமனாக இருக்க போகுது? செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். அது ஏபின்ற வர்க்கம். இப்படி போட்டுக்கொள்ளலாம். பைதரஸ் தேட்டம். ஏசின்ற வர்க்கம் உங்களுக்கு தெரியும் 6. என்ன 6ன்ற வர்க்கம். சரி, பிசின்ற வர்க்கம் தான் கேட்ட கேள்வி உங்களுக்கு. அவர் பிசின்ற வர்க்கம் மட்டும் இருக்கட்டும். சமன் ஏபின்ற வர்க்கம் எத்தனை? 10. ஸோ ஏபின்னு சொல்கிறது 10, 10ன்ற வர்க்கம். இன்னும் கழிச்சு விடுங்க. பிசி வர்க்கம் சமன் 10ன்ற வர்க்கம் 100. என்ன 100. 100ல் இருந்து கொண்டு 6 கழிவிட போகுது. இந்த 36. 6ன்ற வர்க்கம் 36. அதுவே அங்கே கழிவிட போகுது. -36. ஸோ பிசின்ற வர்க்கம் ஈக்குவல் டு எத்தனை வர போகுது? 64. ஸோ பிசின்ற வர்க்கம் பிசி ஈக்குவல் டு வர்க்கம் மூலமே எத்தனை? 64. ஸோ 64ண்டா அது என்ன ஆன்சர்? 8. 8ன்ற வர்க்கம் தான் 64. ஸோ 8 சென்டிமீட்டர் தான் பிசி. 8 சென்டிமீட்டர் தான் பிசி. ரைட். உங்களுக்கு இந்த தரவு என்னது? இந்த செங்கோணம்ன்றதை கண்டுபிடிக்கணும். அதான் தரவு. செங்கோணம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கால அது பிரதேசத்திடம் போடலாம். இதை பாருங்கோ. ஏ யூனியன் பி டேஸ் ஐ வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டுக. ஏ யூனியன் பி டேஸ் ஐ வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டுக. முதலாவது பாருங்க ஒன்றை நிலட்டுறது. முதலாவது பாருங்க பி டேஸ். பின்னுக்கு இருந்து பார்ப்போமே. எப்பயும் பின்னுக்கு இருந்து பார்த்து பழகுங்க. பி டேஸ் என்ன? பி டேஸ் என்ன? பி தவிர்ந்தது. இந்த வட்டம் ஃபுல்லாக பி தான். இந்த வட்டம் ஃபுல்லாக பி. ஸோ பி தவிர்ந்தது எப்படி வரப்போகுது? இங்கே பாருங்க வெளியே ஃபுல்லாக வரும். எல்லாம் வரும். என்ன எல்லா வட்டமும் சேர்ந்து வரப்போகுது. பாருங்க பி தவிர்ந்தது. பிக்குள்ளே நின்றுடக்கூடாது. இப்போ பி தவிர்ந்த ஏரியா என்னது? அந்த பி என்ற வட்டத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாம் பி தவிர்ந்த ஏரியா தான். விளங்கியிருக்கா? அடுத்தது நான் அவரை வேறு கலரால் ஏறுறேன். ரைட். அடுத்து என்னது? ஏ நிலட்டுங்கோ. ஏ ஏண்டா திருப்பி என்ன செய்ய போகிறேன்? ஏ மட்டும் நிலட்ட போகிறீங்க. ஏண்டா ரைட். ஏ புள்ள என்ன? இந்த வட்டம் புள்ள ஏ. ஸோ ஏ நட்டிங்க. இப்போ பாருங்க உங்களை கேட்ட கேள்வி உள்ளுக்க பாருங்க ஜூ ஒன்று இருக்குது. யூனியன். யூனியன் என்ன? எந்தெந்த ஏரியா நீ ஃபுல்லாக எந்தெந்த ஏரியா நிலட்டப்பட்டிருக்கோ எல்லா ஏரியாவும் வரும். நிலட்டப்பட்ட எல்லா ஏரியாவும் வரும். இடவட்டண்டு பார்த்து சொன்னா தான் நாங்கள் பொதுவான ஒரு ஏரியாவுக்கு கொடுப்போம். இடவட்டண்டு சொல்கிறது வேறு. அடுத்தது யூனியன் சொல்கிறது வேறு. யூனியன்டா இது வரைக்கும் எந்த ஏரியா எல்லாம் நிலட்டப்பட்டிருக்குது பாருங்க. இந்த துண்டை தவிர்த்து மிச்ச எல்லா ஏரியாவும் என்ன செஞ்சிருக்கு? நிலட்டப்பட்டு தான் இருக்குது. ஸோ இதன் ஆன்சர் என்ன வரைய போகுது? இந்த துண்டை மட்டும் விட்டு மிச்ச எல்லா ஏரியாவும் என்ன செய்யணும்? நிலட்டணும். இந்த துண்டு மட்டும் நிலட்டப்பட்டிருக்காது. மிச்சம் எல்லாம் நிலட்டணும். அதான் இதுன்ற ஆன்சர். இது பி ஏ யூனியன் பி டேஸ். இதுவே ஏ
ஏ ஏ இடவட்டு பி டேஷ்ண்டா இதுக்கும் எப்படி செய்வீங்கண்டா அதே மாதிரி தான் கருவீங்க. அப்படி பி தவிர்ந்ததுண்டா பி தவிர்த்து எல்லாத்தையும் நெட்டுவீங்க. திருப்பி ஏ நெட்ட போறீங்க. அப்போ ஏயையும் திருப்பி என்ன செய்ய போறீங்க நெட்டிடுவீங்க. இங்கே பாருங்க இதில் இடவெட்டு இருக்குது. இவர் எப்படி சொல்லுவோம்டா இடவட்டாண்டா என்ன ரெண்டுக்கும் பொதுவான ஏரியா. ரெண்டு பேரை நிலத்தினீங்கள் பொதுவான ஏரியா அங்கே இடப்பட்டுப்பட்டிருக்கு. இதுதானே பொதுவான ஏரியாவே இருக்குது பாருங்க புள்ள குறிக்கி விடுறேன். இதுதான் பொதுவான ஏரியா. ஸோ இந்த துண்டு மட்டும் தான் பெருமையாக இருக்குது. ரெண்டாவதுக்கு ஏ இடவட்டு பி டேஸுக்கு இந்த துண்டு மட்டும் தான் வரும். ஒரு துண்டும் வராது. ஒரு துண்டும் வராது. இதெல்லாம் வழிபட்டு இந்த இதெல்லாம் அழிப்பட்டும். சரியா? அப்போ ரெண்டுக்கும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது. யூனியன்டா புள்ள வரப்போது நிலட்டப்பட்டது எல்லாம் வரும். இடவட்டண்டா பொதுவான ஏரியா மட்டும் வரும். சரியா? ரைட்.